நமது விஜய் இன்ஃபோ சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேருக்கு உள்ள சந்தேகம், ஏன் என்னுடைய இஓராக்கில் வித்ட்ரா பேலன்ஸு 0 இருக்குது, ஒரு சிலருக்கு மட்டும் கிரெடிட் ஆகிருக்கு அப்படின்றது தான் எல்லாருக்கும் உள்ள சந்தேகம். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நம்ம இஓராக்கில் அடுத்தடுத்து வந்த அப்டேட்ஸை பற்றி சுருக்கமாக கொஞ்சம் பார்த்துலாம். அதுக்கப்புறமா நம்ம ஏன் இதில் 0 பேலன்ஸ் இருக்குது, எப்போ கிரெடிட் ஆகும், ஏன் ஒரு சிலருக்கு மட்டும் கிரெடிட் ஆகிருக்கு, ஒரு சிலருக்கு கிரெடிட் ஆகலை அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இஓராக்கில் முதல்ல எல்லாருக்கும் வீக்லி பேமெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. எவ்ரி மண்டே பேமெண்ட் இருந்தது. அதுக்கு அடுத்த அப்டேட்டில் மந்த்லி பேமெண்ட். மந்த்லினா உங்களுக்கு வாரம் வந்துட்டு இருந்த பேமெண்ட்டை வந்துட்டு ஸ்மார்ட் ஸ்டேக்கிங் வேலெட் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் லாக் பண்ணிட்டாங்க. அதிலிருந்து எவ்ரி மந்த்து 10% வித்ட்ரா கொடுத்தாங்க. நீங்கள் அந்த வித்ட்ரா எடுத்துக்கல 10%னா அதுலேருந்து 5% இன்ட்ரெஸ்ட் கொடுத்து ஏபிஒய் வேலெட்டுன்னு சொல்லிட்டு அதில் கிரெடிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை நீங்கள் எப்போ வேணால் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த சிஸ்டம் வந்தது. அதுக்கு அடுத்து தான் இப்போ 2 மாதமாக வித்ட்ராலே இல்லை. ஏன்னா ஒரு சில ஹேக்கிங் நடந்தது. ட்ரான்லிங்க் ப்ரோவில் ஜஸ்டிஸ் ஸ்வாப்பில் ஹேக்கிங், பிலெக்ஸில் ஹேக்கிங், இந்த மாதிரி அடுத்தடுத்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுனால அவங்க எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ மறுபடியும் வித்ட்ரால் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சந்தோஷமான செய்தி. நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு புரியுது. பேலன்ஸே இல்லை, 0 தான் இருக்குது, அப்புறம் எதை வித்ட்ரா பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. சரியா? இப்போது கம்பெனியுடைய கரண்ட் அப்டேட் என்னென்னா, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்து நீங்கள் ஒரு பேக்கேஜை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க 100 ருபீஸ் கொடுத்துன்னா, ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். 100 ருபீஸ் கொடுத்து நீங்கள் ஒரு பேக்கேஜ் வாங்கியிருந்தால் உங்களுக்கு ப்ளஸ் 50%, அதாவது நீங்கள் 100 ருபீஸ் கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு 150 ருபீஸ் ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்னு கரண் சார் மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு. ஸோ உங்களுடைய வேலெட்டில், வித்ட்ரால் வேலெட்டில் நீங்கள் எந்த பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களோ ப்ளஸ் 50% சொல்லி வச்சுக்கோங்க. அதாவது 100 ருபீஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, 150 ருபீஸ் உங்களுடைய வேலெட்டில் கிரெடிட் ஆகிடும். சரி, அந்த 150 ருபீஸ் உடனே வித்ட்ரா பண்ணிக்கலாமா அப்படின்னா அப்படி முடியாது. நீங்கள் அந்த 150 ருபீஸை 15 வீக்ஸ், அதாவது 10% பர் வீக், 10 ருபீஸை 15 வீக்ஸு நீங்கள் அதை வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 150 ருபீஸ் எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு யார் யாருக்கெல்லாம் கிரெடிட் ஆகிருக்கோ, எவ்வளோ வந்திருக்கோ, அதிலிருந்து நீங்கள் 10% உங்களால் வித்ட்ரா பண்ண முடியும். அதுலேயும் உங்களுக்கு ஒரு சில குழப்பம் இருக்கலாம். நான் ஒரு 100 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்துட்டு 150 ருபீஸ் என்னுடைய பேலன்ஸ் அக்கௌண்ட்டில் இல்லையே இப்போது அப்படின்னு கேட்கலாம். அந்த கேல்குலேஷன் எப்படின்னா, நீங்கள் ஒரு 100 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி வித்ட்ரா வந்திருக்கும், உங்களுக்கு பேமெண்ட் ஒரு 20 ருபீஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேலன்ஸுக்கு 130 ருபீஸ் தான் அங்கே கிரெடிட் பண்ணியிருப்பாங்க. பட் அதுலேயும் கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த எல்லா அமௌண்ட்டும் வரும். ஏன்னா ஒரு சில அமௌண்ட் உங்களுக்கு கிரிப்டோ வேலெட்டில் லாக் ஆகிருக்கலாம், ஸ்மார்ட் ஸ்டேக்கிங் வேலெட்டில் லாக் ஆகிருக்கலாம், இந்த மாதிரி வேறு இடத்துல அங்கங்கே லாக் ஆகிருக்கு. அப்புறம் ஈஸியானவே கொஞ்சம் அமௌண்ட் உங்களுக்கு லாக் ஆகிருக்கும். ஸோ இந்த அமௌண்ட்டெல்லாம் இன்னும் அவங்க கேல்குலேட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கேல்குலேஷனை தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன், அப்போ தான் உங்களுக்கு அதில் கரெக்டாக புரியும். இப்போதைக்கு உங்களுக்கு என்ன அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிருக்கோ உங்களுடைய வித்ட்ரால் வாலெட்டில், அதுலேருந்து 10% வித்ட்ரா பண்ணிக்கங்க. பேலன்ஸ் அமௌண்ட்டு கண்டிப்பாக 100% வரும் அப்படின்னு கரண் சார் சொல்லியிருக்காரு. இது கிரெடிட் ஆனவங்களுக்கு ஓகே. இப்போ 0 பேலன்ஸ் தான் இருக்குது, கிரெடிட்டே ஆகலையே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஆல்ரெடி 150% வித்ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஆனால் உங்களுடைய கேல்குலேஷன் பிரகாரம் பார்த்தா இன்னும் நீங்கள் 150% வித்ட்ரால் பண்ணலை. கம்பெனி எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் ஆடிட்டிங் பண்ணி மொத்த அமௌண்ட்டு கிரெடிட் பண்ண முடியாதுன்றதுனால இதை 3 பிரிவாக பிரிச்சுருக்காங்க. அதில் முதல் பிரிவு கம்ப்ளீட் ஆகிருக்கு இப்போது. ஸோ அதில் என்னென்ன ஆடிட்டிங் பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட் உங்களுக்கு கிரெடிட் ஆகிருக்கும். ஸோ யார் யாருக்கெல்லாம் கிரெடிட் ஆகலையோ உங்கள் அக்கௌண்ட் இன்னும் ஆடிட்டிங் ஆகலைன்னு அர்த்தம். அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஏ பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க, அதுலேருந்து பி பேக்கேஜுக்கு ஆட்டோ அப்கிரேட் ஸ்டார்ட் ஆகிட்ருக்கும், இல்லை பி பேக்கேஜ் கம்ப்ளீட் ஆகிருக்கலாம். ஸோ இப்போ 2வது ஸ்டேஜில், அதாவது 2வது பிரிவில் பி பேக்கேஜும் சி பேக்கேஜும் ஆடிட்டிங் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ உங்களுக்கு ஸ்லோவாக உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது எவ்வளவு நாள் ஆகுன்னா, அவர் லாஸ்ட் மீட்டிங்கில் 60 to 70 டேஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொஞ்சம் அதிகமாக கூட ஆகலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதனால் உங்களுடைய அக்கௌண்ட்டில் 0 பேலன்ஸ் இருந்தாலும்
நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. கூடிய சீக்கிரத்தில் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆக ஆரம்பிக்கும். கிரெடிட் ஆன உடனே உங்களால் வித்ட்ராவும் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, யார் யாருக்கெல்லாம் ஜீரோ பேலன்ஸ் உங்களுடைய வித்ட்ரால் வாலெட்டில் இருக்கோ அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டு பி பேக்கேஜுக்கோ சி பேக்கேஜுக்கோ ஆட்டோ அப்கிரேடு ஆயிடுச்சு, இல்லை ப்ராசஸில் இருக்கும். அதனால தான் நம்மளுக்கு ஜீரோ பேலன்ஸ் காட்டுது. ஆனால் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். தைரியமாக இருங்க, நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். நான் அடுத்த வீடியோவில் இந்த 150% கேல்குலேஷனை பற்றி டீட்டெயில்டாக போடுறேன். ஏன் ஒருத்தருக்கு ஜீரோ, ஒருத்தருக்கு கம்மியாக வந்திருக்கு, ஒருத்தருக்கு அதிகமாக வந்திருக்கு, 150%ஏ வரல, இதை பற்றி எல்லாத்தையும் டீட்டெயில்டாக போடுறேன். அப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.